சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் பந்து வீச்சாளர்கள் தரவரிசை பட்டியலில் தென்னாப்பிரிக்கா வீரர் ரபாடாவை பின்னுக்கு தள்ளி ஆஸ்திரேலியாவின் பேட் கமின்ஸ் முதலிடம் பிடித்திருக்கிறார். தென்னாப்பிரிக்கா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்டுக்கு பின்னர் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசை பட்டியலில் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவின் பேட் கமின்ஸ் முதலிடம் பிடித்திருக்கிறார். இதன் மூலம் மெக்ராத்துக்கு பின்னர் இந்த இடத்தை எட்டிய முதல் ஆஸ்திரேலிய வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றார். மெக்ராத் கடந்த 2006 இந்த பெருமையை பெற்றிருந்தார். இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 145 ரன்கள் விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை மட்டுமே கைப்பற்றிய ரபாடா தரவரிசையில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். 2வது இடத்தை இங்கிலாந்தின் ஜிம்மி ஆண்டர்சன் பிடித்தார். இந்த பட்டியலில் இந்தியாவின் ரவீந்திர ஜடேஜா 5வது இடத்தில் நீடிக்கிறார். இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி முதலிடத்தில் நீடிக்கும் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டன் டியூ பிளிசிஸ் மற்றும் இலங்கை அணியின் கருணாரத்னே ஆகியோர் 10வது இடம் பிடித்திருக்கிறார்கள். அதேபோல் தென்னாப்பிரிக்கா அணியின் டிகாக் 8வது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டர்பன் டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி த்ரில் வெற்றி பெற செய்த குசல் பெராரா 58 இடங்கள் முன்னேறி 40வது இடத்தை பிடித்திருக்கிறார். ஆல்ரவுண்டர் பட்டியலில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் ஜேசன் ஹோல்டர் முதலிடத்தில் இருக்கும் அந்த பட்டியலில் வங்கதேசத்தின் சகிப் அல் ஹசன் 2வது இடம் பிடித்துள்ளார். இந்தியாவின் ரவீந்திர ஜடேஜா 3வது இடத்திலும் நீடிக்கிறார். அணிகளுக்கான தரவரிசையை பொறுத்தவரை இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வருகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.